5ஆம் அதிகாரம் 3, 7, 8, 9 இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் முன்பதாக நம்மை தேவனாகிய கர்த்தர் எந்த நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார், இப்படிப்பட்ட கிருபை நம்மை தாங்கி வருகிறது, எந்த சுதந்திரத்திற்குள் நம்மை தேவன் நிலைப்படுத்தி நிலைநிறுத்தி இருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். வெள்ளிக்கிழமை நாம் இந்த இடத்தில் நாம் கூடினோம். காலை 8 மணி தொடங்கி ராத்திரி 8 மணி வரை, அதாவது 12 மணி நேர ஜெபத்தை நாம் ஏறெடுத்தோம். 4 பகுதியாக பிரித்து 4 செய்திகளை கேட்டோம். காலை முதல் கடைசியாக ராத்திரி 8 மணி வரைக்கும் அநேக near around 100 people are gathered for the prosperity blessings. ஒருவேளை நாம் இது முடியுமா சாத்தியமா என்று பார்க்கிற பொழுது, மழை பிரசங்கத்தை எப்படி 3 நாட்கள் கேட்டிருப்பார்கள் என்று நாம் பல முறை நாம் தேவனிடத்துல ஒரு ஆலோசனையாக கேட்டிருக்க முடியும். இப்படி 3 நாளும் ஜனங்க எப்படி உட்கார்ந்து இருந்தாங்க மழை பிரசங்கத்துல, பசி எடுக்கல, தூங்கல, எதுவுமே தெரியாம ஒரு 3 நாட்கள் இருந்தாங்க. ஆனா திரும்பி போவதை குறித்து ஜனங்க கவலைப்படல, இயேசு கவலைப்படுகிறார். என் ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போவார்களோ என்று சொல்லி அவர்கள் சாப்பிடுகிற அப்பங்களை கொடுத்து திருப்தி அடைந்த பிறகு அவர்கள் தங்கள் இடங்களுக்கு போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த வெள்ளிக்கிழமையில நான் பார்க்கிற பொழுது அப்படி அந்த 8 மணி நெருங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மீட்டிங் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தேவை நமக்கு. அநேக இடத்திலும் ஃபீட்பேக் என்னன்னு, இது மாசத்திற்கு ஒரு முறை நடத்தவே வேண்டும் என்கிறதான ஒரு ஃபீட்பேக். But once God given a prosperity, we don't want to sit in His feet of God for 12 hours. But may under any reason if God give us to come into His presence, definitely we will do. Not 12 hours, but 18 hours. Praise the Lord. எவ்வளவு பேர் கலந்து கொள்ள முடியும்? 18 மணி நேரம் என்னால் முடியும்னு சொல்ல எவ்வளவு பேர்? Praise the Lord. 12 முடிச்சுட்டு இன்னொரு 6 மணி நேரம், இன்னும் 2 செய்தி. என்னன்னா நேரம் ஆக இந்த 10 hours அப்படிங்கும் போது கொஞ்சம் கடைசி மெசேஜில் தொண்டை கொஞ்சம் பிடிச்சிருச்சு இல்லையா? ஏன்னா ஒரே ஸ்டேஜில் ஒரே ஃபார்மில் 10 மணி நேரம் மெசேஜ் கொடுத்துருக்குறேன். 10 hours மெசேஜ் என்னுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். 10 hours மெசேஜ் ஒரே இடத்துல ஒரே சூழ்நிலையில், இன் பிட்வீன் லிட்டில் கேப். எனக்கு தெரிஞ்சு எந்த ஊழியர்களும் பேசியிருக்க மாட்டாங்க 10 மணி நேரம் மெசேஜ். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் பாருங்க, இந்த பல நேரங்களில் நாம் கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, நம்ம தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணா என்ன கொடுப்பார் அப்படின்னு. ஆனால் ப்ராஸ்பெரிட்டி எவ்வளோ பேர் வாங்கினாங்களோ இல்லையோ தெரியாது. ஊழியக்காரர்கள் என்கிற முத்திரையை குத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். Yesterday's prayer we received, we are the servant of God according to Isaiah 49:1-7 ல பாத்தீங்கன்னா, ஓ ஐலண்ட்ங்கிற வார்த்தைக்கு என்னுடைய தாசனே, என்னுடைய ஊழியக்காரனே, என்னுடைய ஊழியக்காரியே என்கிறதான ஒரு தயவை தேவன் நமக்கு ரீகன்ஃபர்மேஷன் on our Saturday's prayer. Monthly once we have a prayer. That Saturday's prayer God confirmed the calling of every individual. இன்னைக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னா, 12 மணி நேரம் காத்திருந்தோம், ஊழியக்காரி என்று முத்திரை குத்திட்டார். ஆனா அந்த ஊழியக்காரி எப்படி இருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு மெசேஜ். Praise the Lord. The continuity. இங்கே the sermon on the mountain is one of the most misunderstood messages that Jesus ever gave. இதான் இன்னைக்கு வேர்ல்டு கான்செப்ட். நீங்க ஒரு செய்தியை நீங்க பேக்ரவுண்ட் பார்க்கிற பொழுது, இந்த செய்திக்கு பின்னால என்ன இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, the sermon எழுதி கொள்ளுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை திருப்பிற பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள ஞாபகம் வரணும். ஆனா இது எப்படி கிறிஸ்துவனுடைய நோக்கம், உலகத்தினுடைய சிந்தை, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சபைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், சபையில
தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது, கிறிஸ்துவினுடைய சிந்தை, கிறிஸ்துவினுடைய திட்டம், கிறிஸ்துவினுடைய தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதுதான் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். என்னமோ வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை அப்படியே நம்ம பிளைண்டா படிச்சுட்டு போயிருவோம்ங்கிறதல்ல செய்தி. உலகம் என்ன நினைக்கிறது, ஊழியக்காரர்கள் எப்படி அதை பிரசங்கமாய் மாற்றி விடுகிறார்கள், நாங்கள் அதை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே the sermon on the mountain is one of the most misunderstood messages that Jesus ever gave. One group of people say it is God's plan of salvation. ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க இந்த செய்திக்கு, இது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்று சொல்லுகிறார்கள். That if we ever hope to go to heaven, we must obey these rules. 3 நாளும் அங்கே பசி எடுக்கவில்லை, தூக்கம் இல்லை, தங்கள் குடும்பத்தை குறித்த நிர்வாகம் அங்கு இல்லை, எல்லாமே புலப்படாத வெளிப்படுத்த முடியாத காரியமா இருக்கு. தங்களையே மறந்து கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லுகிற வார்த்தை. இரண்டாவது காரியத்தை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. For the world peace and makes the nation of the earth to accept it. நாம் ஒருவேளை தேவனுடைய சமூகத்திலே இப்படி ஜெபத்திலே நாம் காத்திருப்போமானால் உலகம் முழுவதற்கும் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாம் தூக்கத்தை மறந்து, உணவை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்போம் என்று சொன்னால் தேவன் இந்த ஜெபத்தை கேட்டு தேசத்திலே சமாதானத்தை கொடுப்பார். இரண்டாவது காரியம். Still the third group tells us that the sermon on the mountain does not apply today. The sermon on the mountain does not apply today. But that is, it will apply at some future time, perhaps during the tribulation or millennial kingdom. வரப்போகிற தேவ ராஜ்யத்திற்காக நாம் இதை செய்ய வேண்டும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 நாள் பிரசங்கம் என்று சொல்லுகிற இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம், வெறும் ஒரு 3 நாட்களாய் மாத்திரம் இல்லாம, now we train to step into 12 hours and 18 hours and 24 hours and 48 hours. அப்படி we like to train ourselves. நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ளும்படியா கடைசியா ஒரு நாள் செய்வோம் 72 மணி நேரம் செல்வம் என்று சொல்லுவேன். ஆனா எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. ஆனா யார் வந்தாலும் வரலனாலும் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோக்கம், ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறதான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். என்னைக்கு நமக்கு வேலை இல்லை, என்னைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, என்னைக்கு நமக்கு உடம்புல வியாதி இல்லை, என்னைக்கு பசி எடுக்காம இருந்திருக்கு, எல்லாமே இருக்கு. இதற்கு மத்தியில ஒரு நாள் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய், என்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணிக்கிறோமோ கிறிஸ்து தம்மை நமக்கு வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நிறைய காரியங்களை பார்க்கிறோம் இங்கே. I have always felt that Matthew chapter 5 verses 20 was the key to this important sermon. இந்த மலை பிரசங்கத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒரு மூல வசனமாய் குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள் வாசியுங்கள். 20ஆம் வசனம் 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நேற்றைக்கும் தேவன் அதைத்தான் சொன்னார். நேற்றைய செய்தியிலும் தேவன் வலியுறுத்தின காரியம், everyone in this ministry or in this church, reconciliation of the people, those who present here, he wants to equip not the believers, but God wants to equip as the ministers of God. தேவனுடைய ஊழியக்காரர்களாய், தேவனுடைய ஊழியக்காரிகளாய் தேவன் இந்த இடத்திலே வந்து சத்தியம் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் தேவன் ஒரு பெரிய பொறுப்பை, God wants to give the greatest responsibility each and every person, those who hear, present here, God wants to commit their life to as a servant of God. தேவனுடைய ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு படிப்பில்லையே, எனக்கு உயர்த்தனம் அறியாது இருக்கிறேனே, செய்தி எப்படி கொடுப்பது தெரியவில்லை, ஜெபிக்க தெரியல, ஆராதிக்க தெரியல. நீ எதை பற்றி தெரியாததை குறித்து நீ கவலைப்படாத. உனக்கு தெரிந்த இயேசுவுக்கு நீ ஒப்புக்கொடு. Praise the Lord. Which you know, you commit yourself. கிறிஸ்துவிடத்திலே உன்னை நீ அர்ப்பணிக்கிற பொழுது அவர் எப்படி நம்மை உருவாக்குகிறார் என்று நாம் பார்க்கலாம். நீ எதையும் செய்ய வேண்டாம். வேதம் சொல்லுது, எரேமியாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவே நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன். அப்ப எரேமியா பார்க்கிறான், ஒரு களிமண்ணானது பாத்திரம் செய்யக்கூடாதபடி கெட்டு போகிறது, அந்த குயவன் அதை தூக்கி எறிந்து விடாதபடி ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறான் என்று சொன்னால், இந்த குயவன் களிமண்ணுக்கு செய்ததை நான் உனக்கு செய்ய முடியாதா? ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இது ஒரு உணரக்கூடிய. எரேமியா 18 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆழமான காரியம் என்ன சொன்னால், என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, இது நான் உணர முடியாத காரியம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு களிமண் என்னவா மாற வேண்டும் என்று குயவன் தீர்மானிக்கிறானோ, இந்த களிமண்ணுக்கு மேல் குயவனுக்கு இருக்கிற அதிகாரம் என் மேல், என் கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. எவ்வளவு சொல்றீங்க? உடனே ஒரு நல்ல பாத்திரமா மாற்றிடுவார்கள். ஆனா இன்னைக்கு வந்து மண்ணு தான் குயவனை கமெண்ட் பண்ணுது. That's a wrong attitude. என்ன செய்யறோம்? நமக்கு வேண்டியதை இடத்துல கேட்கிறோம். ஆனா வேதம் சொல்றது, உன் வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். You never ask anything to God, but He knows from your heart desire. Before you utter a word, you know what is needed for your life. But everything acknowledging the word of God into your life. But everything is important, and you have to be submitted yourself and brief it out. Your request to God, Lord, I am a clay in your precious hand. நான் ஒரு களிமண்ணாய் உம்முடைய கரத்தில் இருக்கு. இதைத்தான் நாம் நினைவு கூற வேண்டும். அடுத்த காரியம் சொல்றாதீங்க. For I say unto you that expect your righteousness shall exceed the righteousness of the scribes and Pharisees. He shall in no case enter into the kingdom of heaven. இனி நாம் தேவ சமூகத்திலே தேவனோடு உறவாடுகிற நாம், கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாய் இருக்கிற நாம், கிறிஸ்து எனக்கு மேல் ஏற்படுத்தி இருக்கிற எண்ணங்கள், எனக்காக நியமித்திருக்கிற காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய வேலை என்ன, நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து என்னை குறித்து நினைக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்லிக் கொடுத்துட்டு அந்த செய்தி கூட நம்ம போடலாம். மத்தேயு 5:1 திருப்பிக் கொள்ளுங்க. Matthew chapter 5:1. பாருங்க, இதுல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், this is very important sermon. Jesus originally
gave these words to his disciples. இந்த செய்தி யாருக்கு கொடுக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆனா சில இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா, and seeing the multitude he went up on mountain, and when he was seated, his disciples came to him. திரளான ஜனங்கள் தமக்கு பின் வருகிறதை அவர் காண்கிறார். ஒரு மலையின் மேல் ஏறி அமருகிறார். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப இந்த செர்மன் வந்து யாருக்காக கொடுக்கிறார்? இதை நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு வந்து குட்டி பிள்ளைகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்னை விட வயதுல பெரியவங்க இருக்கிறாங்க, என்னுடைய வயது my age group ஆட்கள் இருக்கிறாங்க. The various people are here. நம்ம அதுக்குன்னு பிரிச்சு ஒரு சண்டே ஸ்கூல்னு தனியா வைக்கல, இந்த செர்மனை டிவைட் பண்ணல. ஆனா இதுக்குள்ள இருக்கிற காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த செய்தி யாருக்கு தேவன் கொடுக்கிறார் ஆராதனையிலே என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். சிலர் அற்புதங்களுக்காக வர முடியும், சிலர் அதிசயங்களுக்காக வர முடியும், சிலர் நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாய் வர முடியும், அல்லது என்னுடைய வாழ்க்கையில எது எனக்கு கிடைத்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இல்லாமல் வேறு எதுவும் எனக்கு சொந்தமில்லை, அந்த ராஜ்யத்தின் பிள்ளையாய் அந்த ராஜ்யத்தின் பிரசங்கத்தை நான் கேட்க வேண்டும், ராஜ்யத்திற்கு என்னை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை என்கிற உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். இதுதான் எதிர்பார்க்கிற காரியம். பலவிதமான நோக்கத்தோடு வந்தாலும் கிறிஸ்து யாரோடு பேசுகிறார் என்பதுதான் முக்கியம். என்னுடைய நிலைமையிலே கிறிஸ்து என்னுடைய எதிர்பார்ப்புகளை, என்னுடைய மன வாஞ்சையை, மன விருப்பத்தை, என் சிந்தனைகளை, என் யோசனைகளை அறிந்தவராய் எந்த வார்த்தையின்படி என்னோடு கூட இடைபடுகிறார் என்று பார்க்கிற பொழுது, இந்த செய்தி பொறுத்தவரை இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் இருக்கும். இந்த செய்தி யாருக்கு, இந்த செய்தி எப்பொழுது, இந்த செய்தி ஏன் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது, இதுல ஒரு காரியத்தை திட்டமும் தெளிவுமா சொல்றார். Jesus originally gave these words to his disciples and they have shared them with us. In this chapter, Jesus gave 3 explanations about true spiritual righteousness. இந்த 3 காரியங்களை அவர் இந்த செய்தி பகுதியில கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 3 காரியங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க வந்து ஒரு 5ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 16 வரைக்கும் நீங்க அதை குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தீர்களானால் இந்த செய்தி குறித்தான ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த செய்தியை வந்து உலகம் முழுவதும், ஒரு முறை காந்திஜி அவர்கள் தன்னுடைய பையில வேதாகமத்தை வைத்திருந்ததை அநேகர் பார்த்தார்கள். அப்ப அவர் வந்து வேதாகமத்தை படிச்சு முடிச்சுட்டு ஒரு சின்ன புக் மார்க் வச்சு மூடி வச்சுட்டு அவர் தன்னுடைய வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். அந்த அவர் தங்கி இருந்த ரூமை கிளீன் பண்ணும்படியா ஒரு மனுஷன் வந்து பார்க்கும் பொழுது, இது கிறிஸ்தவர்கள் படிக்கிற வேதமாயிற்று, இதுல என்ன காந்திஜி படிக்கிறாருன்னு சொல்லி அதை தொடர்ந்து என்னதான் படிக்கிறார், என்னதான் இருக்குன்னு பார்த்தா அதுல மலை பிரசங்கத்தை குறித்து அவர் அதிகமாக வந்தவன கேட்டார். ஐயா, நீங்க உங்களை பார்க்கிறோம், நீங்கள் ஒரு இந்துவான மனுஷன், அவங்க கையில கிறிஸ்தவ புஸ்தகம் இருக்கிறது, எதை படிக்கிறீங்க சொன்னா, வேதாகமத்தை நான் வாசித்தேன், அதுல நீ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பகுதி மத்தேயு 5 முதல் 7 வரைக்கும் கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். என்னுடைய வாழ்க்கையில நான் இவைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். The word is so much impressed my life. அதனால எப்பொழுதும் மனசுக்கு ஒரு கலக்கமா, ஒரு தோல்வி வந்து விடுமோ என்கிற பயம் வரும்போதெல்லாம் துணிஞ்சு பைபிளை திறந்து இந்த மலை பிரசங்கத்தை வாசிப்பேன். அடுத்த நிமிஷம் என்னுடைய பிரச்சனைகள் மாறி போகும். ஆனா இதை வெளியே சொல்ல மாட்டேன். It's a secret. பல நூல்களிலே காந்தியை குறித்து ரெஃபர் பண்ணும்போது பல ஊழியர்கள் இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பிரசங்கத்தை பொறுத்த வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, Jesus gave 3 explanations about true spiritual righteousness. ஆவிக்குரிய நீதி.
ஆவிக்குரிய நீதி. இது எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, being a master teacher, our Lord did not begin this important sermon with negative criticism of scribes and Pharisees. எந்த சூழ்நிலையிலும் பாருங்க, இந்த கிறிஸ்துவினுடைய ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எல்லா பிலீவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, he never criticized any scribes or Pharisees. பரிசேயரையோ சதுசேயரையோ வேதமானவரையோ குறித்து அவர் என்ன செய்யல, கிரிட்டிசைஸ் பண்ணல. அவருடைய மெசேஜ்ல எந்த இடத்துலயுமே பாருங்க, அவருடைய மெசேஜ் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அவர் என்ன சொல்றாரு, என்னிடத்தில் பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால், அங்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். தாயின் கருவிலே பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை அங்கு கண்டு, இந்த ஜப்பானியான மனுஷன் இவர்களிடத்தில இருந்து ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிற பொழுது, அவனுடைய இருதயத்தின் எதிர்பார்ப்புகளை அறிந்தவன் என்ன செய்கிறார், நீ இவன் எதிர்பார்க்கிறது பொன்னும் வெள்ளியுமான ஒரு காரியம் என்று அறிந்து, பொன்னும் வெள்ளியும் இடத்துல இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன். இயேசுடைய பிரசங்கம் அதுதான். What remain with me, I want to give you. நீ சொல்ல முடியுமா, தைரியமா சொல்ல முடியுமா, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன். பெங்களூர்ல மட்டும் 22 வருஷம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். என்னால ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், என்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு வேலைக்காரன், அவ்வளவு. வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு சொந்தமா ஒரு ஏரோப்ளைன் வச்சிருந்தாலும் ஒரு ஊழியக்காரன், அவங்கள்ட்ட போய் நீ கேட்டீங்கன்னா என்ன கொடுப்பாங்க, எதை கொடுப்பாங்க? அது அவர்கள் சம்பாதித்தது அல்ல, அது அவர்களுடையதல்ல. யோபு அழகா சொல்றாரு, நான் நிர்வாணியா தான் அந்த பூமிக்கு வந்தேன். எந்த மனுஷனும் பிறக்கும் போதே ஒரு கோடீஸ்வரனா ஒரு ஐஸ்வர்யமானா பிறக்கிறது இல்லை. யோபுடைய வாழ்க்கையில யோபு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறான், நான் பூமியிலே பிறக்கிற பொழுது நான் நிர்வாணியாய் பிறந்தேன், நான் மறிக்கிற பொழுது நிர்வாணியா போகிறேன். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நான் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அப்படிங்கும் போது இந்த பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, எங்களிடத்துல இருக்கிறது என்ன, இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு இல்லை. There is no silver and gold. பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறேன்னு சொல்லும்போது, உங்ககிட்ட இருக்கிறது அதை விட மேலானது. இந்த உலகம் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறதை விட உன்னிடத்துல மேலான ஒரு பங்கு இருக்கிறது. உலகம் உன்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறது, உலகம் எதை உன்னிடத்துல பார்க்கிறது, உலகம் எதை கேட்கிறது, நீ அறிமுகராவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னிடத்துல கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. கிறிஸ்துவை தவிர, கிறிஸ்துவின் வார்த்தையை தவிர, அவருடைய சுகமாக்குதலை தவிர, அவருடைய ஆவிக்குரிய பகுத்தறிவை தவிர என்னிடத்துல கொடுப்பதற்கு, என்னிடத்துல நான் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போக முடிவதில்லை. நிர்வாணிகளாய் வந்தோம், நிர்வாணிகளாய் கடந்து போகிறோம். ஆனா இருக்கிற நாட்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற சம்பத்துகள், நாம் அனுபவித்து வருகிற சொந்தங்கள், சொத்துகள் எல்லாம் அவர் எனக்கு கொடுத்தது. நான் திரும்ப கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். I have to return back everything. Nothing is belongs to me in this world. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் எனக்கென்று எதுவும் இல்லை. Praise the Lord. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்பவுமே சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்பவுமே சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன்.
நான் இயேசுவால் பிரிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கு சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. இயேசு கேட்கும்படியாய், ஆவியானவர் கவனிக்கும்படியாய். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம இப்பதான் செய்திக்குள்ள கடந்து போக போகிறோம். ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் a 1 hour மெசேஜ். நீங்க பார்த்துருப்பீங்க, யாருக்கா ஞாபகம் இருக்கான்னு பார்க்கணும். வெள்ளிக்கிழமை 3 டாபிக் கொடுத்து, 3 டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் 12 hours மெடிடேஷன். ஒரே நிமிஷத்துல சொல்லிடலாம், ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். ஆனா தியானிக்கிற பொழுது எப்படி போகுது? 12 மணி நேரம் போதுமா? என்ன இந்த இடத்துல நான் சொல்றேன், நீ நம்பிதான் ஆகும், வேற வழி இல்லை. அப்பவும் செய்திய கடைசியில கமா போட்டு தான் முடிச்சு. That is not 12 hours message. ஒரே ஒரு பாயிண்ட். Philippians chapter 4 verses 1 to 9. அதுல கூட பாத்தீங்கன்னா 3 டிவைட் பண்ணிட்டோம். ரைட் பிரேயிங், ரைட் திங்கிங், ரைட் லிவிங். 3 காரியம். சரியா எப்படி ஜெபிக்கிறது, சரியா எதை யோசிப்பது, சரியா எப்படி வாழ்வது. இந்த 3 காரியத்தை தான் 12 மணி நேரம் ஆவியானவர் நம்மளை உட்கார வச்சு யோசிக்கிறார் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், Jesus Christ described Christian character that followed from within. Imagine how the crowd's attention was riveted on Jesus when he uttered his first word, blessed. Blessed. எடுத்தோன்னு என்ன சொல்றாரு? Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. முதல் வார்த்தை எப்படி தொடங்குறார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எடுத்த உடனே அவர் தொடங்கின வார்த்தை எல்லாம் வந்து இயேசு எல்லாம், அதாவது ஏறக்குறைய ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. நீங்க அந்த இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாலோ, இந்த மாதிரி ஒரு ஃபேனுங்கெல்லாம் போட்டு, லைட்டெல்லாம் போட்டு, ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு, பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இல்லை. அந்த இடம் அப்படியே ஸ்லோவா இருக்கு. ஒரு சுற்று வட்டாரத்துல ஒரு 5 to 10 acres of land அப்படியே ஸ்லோவா இருக்கு. அவரு பார்த்தா ஏதோ ஒரு கல் அங்க நல்ல வசதியா இருந்துச்சு, அது மேல உட்காந்துக்கிட்டாரு. அவரு உட்கார்ந்தோடனே சீசர்கள் சுத்தி உட்காந்துட்டாங்க. இவங்க உட்கார்ந்ததை பார்த்து ஜனங்களாம் உட்காந்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைகள் அங்கங்க அப்படியே கூட்டம் உட்காந்துக்கிட்டாங்க. அது யூனிஃபார்மிட்டி. இங்க ஒரு கும்பல், அங்க ஒரு கும்பல், அங்க ஒரு கும்பல். கண்ணு கெட்ட தூரம் 5000 பேர்னா அந்த இடத்துல பாருங்க, ஒரு 500 பேரையே நம்மளால கடைசியில் உட்கார ஆளை பார்க்க முடியாம இருக்குது. எனக்கு கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏசாமி கண்ணு நல்லா தெரியும். 5000 பேர் அப்படி பார்த்து பிரசங்கம் பண்றாரு. எல்லாம் அப்படியே உட்கார வைக்கிறதுக்கு பாருங்க, திரளான ஜனங்க பின்னாடியே வராங்க. அவர் நடந்துகிட்டே போனாரு. சரி, இதுதான் சரியான இடம்னு பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்தோடனே எல்லாம் அவங்கவுங்க செட்டில் ஆகணும்ல, அப்படியே பேசாம பார்த்துட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்களான்னு பார்த்துங்க. சரி, செருமன் ஆரம்பிக்கலான்னு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. அதை கேட்டவங்க கால் எப்படி விழுந்திருக்கும், எப்படி கேட்டிருப்பாங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இது என்ன புரியுது? உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் எது புரியுது? ஆவியில எளிமை. அப்பதான் சீசர்கள் இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க. ஆவியில எளிமையாகும் வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லலாம். சரியா? the humble and ordinary life. அதுக்கு கூட நீ காந்தி எடுத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா காந்தி டிராவல் பண்ணி போகும்போது
ஒரு வேஷ்டியும் ஒரு சின்ன துண்டும் தான் மேலே போட்டு போறாராம். சரியா? காந்தி பிரயாணமா போய் அவரை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டாங்க, இறங்கு கீழே. இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு போறாரு. அவர் பிடிச்சி இறக்கி ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல போய் உட்கார்ந்து தொட்டினாங்க. அவர் ஏறி அவரை கழுத்தை பிடிச்சி இறக்கி கீழே தள்ளின பெட்டி சென்னையில் இருந்துச்சு, இப்ப காணும். அதை பராமரிக்க மெயின்டைன் பண்ண முடியாம அவன் வச்சுக்கிட்டு போயிட்டான் பாதி பாதி. அது ஒரு கதை இருக்கு. ஏன் சொல்ற? எளிமையாய் சொன்னாரு, அந்நிய வஸ்திரத்தை நாம் உடுத்தக்கூடாது, நாம இங்க நெஞ்சு கதர் வஸ்திரத்தை நம்ம அணியணும், எளிமையா இருங்க, ஹம்பிளா இருங்க, நிறைய காரணங்கள் சொல்றாரு. அப்போ ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். சாப்பாடை சொல்லலாம், ஒரு சிம்பிள் ஃபுட்டு சாப்பிடணும். இன்னும் டெய்லி எப்படி சாப்பிடணும்? ஏதோ ஒரு சாப்பாடை வடிச்சு ஊறுகாயை தொட்டுட்டு இல்லை தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு குடிச்சிருவோம். Live a simple life. Lead a simple life. Have a simple food. Have a simple clothing. சொசைட்டியில் ஒரு சிம்பிள் லிவிங் இப்படி சொல்லலாம். ஆவியில் எப்படிங்க சிம்பிளா இருக்கிறது? அதான கேள்வி. ஆவியில எளிமையா இருங்க அப்படிங்கிறத ஜனங்களுக்கு எடுத்தோடனே ஒரு ஷாக். உட்கார்ந்து செய்தி கேட்கிறவங்களுக்கு ஒரு ஷாக். நமக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க. Imagine how the crowd's attention was riveted on Jesus when he uttered his first word, blessed. The Latin word for blessed is beatus, B-E-A-T-U-S, beatus. And from this come from the word beatitude, B-E-A-T-I-T-U-D-E, beatitude. This was powerful word to those who hear Jesus that day. To them it means divine joy and perfect happiness. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது உன்னதமான சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் என்று சொல்லுகிறான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு அன்றைக்கு அவர் செய்தியில் விழுந்த காரியம். ஏன்னா ஒவ்வொரு மெசேஜ் செர்மன் முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்க்கும் பொழுது சீசர்கள் இவைகளை குறித்த ரிப்போர்ட் கொடுக்கணும். எந்த காரியம் பேசணும். ஏன்னா இயேசுவுக்கு அப்படி ஒரு குணாதிசயம் இருந்துச்சு. இந்த செய்தி ஜனங்களுக்குள்ள சரியான மெத்தட்ல போயிருக்கா, இல்ல நான் மாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன் ஜனங்கள் கேட்டாங்களா இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் கேட்கிறான். சீசர் கேட்கிறார். This is attitude of Christ. What the people reveal about me and my life. அது ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க. ஆனா பேதுரு சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்ப சொல்றாரு, இது உனக்கு ஓ மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்தல, உனக்குள்ள இருக்கிற ஆவியாகிய தேவன். யோசிச்சு பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு செய்தி முடிந்த பிறகு இந்த செய்தியின் வழியாக தேவன் என்னோடு இடைபடுகிற காரியம் என்ன, என் தேவன் என்னிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் என்ன, what is the response from the people. இங்கே ஜனங்க வாழ்க்கையில அந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே ஜனங்கள் முகங்கள் எல்லாம் மாறிடுச்சு. ஜனங்களுடைய முகங்கள் எல்லாம் மாறிடுச்சு. இருதயத்துல ஒரு களிப்பு, இருதயத்துல ஒரு சந்தோஷம். அதைத்தான் நீங்க பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, this was a powerful word to those who hear Jesus that day. அந்த நாட்களில் இயேசுவை குறித்து அவர் பேசின வார்த்தையை குறித்து கேட்ட ஜனங்களுடைய இருதயம் களி கூற ஆரம்பிக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. அது இருதயம் அந்த நாளிலே இயேசுவின் சத்தம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை, ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை, ஒரு வித்தியாசமான வழியை, ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை, ஒரு வித்தியாசமான நீதியை, ஒரு வித்தியாசமான மனிதனை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறதாய் இருந்தபடியினாலே அந்த ஒரு வார்த்தையை கேட்ட பிறகு மற்ற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து எப்படி வருமா என்று சொல்லி தங்களை மறந்தவர்களாய், சூழ்நிலைகளை மறந்தவர்களாய், எண்ணங்களை மறந்தவர்களாய், யோசனை
பிரச்சனைகளை மறந்தவர்களாய், குடும்பத்தை மறந்தவர்களாய், உணவை மறந்தவர்களாய், அடுத்த நிமிஷத்தை குறித்து கவலையற்றவர்களாய் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை ஆழமாய் கவனித்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு everyone have the plenty of responsibility. Once the person who received the word of God through Jesus Christ, he cannot stay remain in the world. He should be repent. மனம் திரும்புகிறவனாய், மனம் திரும்புகிறவர்களாய் உடனே கர்த்தர் அவர்களை மாற்றி விடுகிறார். இதுதான் உண்மை. அடுத்த கதை சொல்றாரு. The word was not used for humans. அது மனுஷர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. Praise the Lord. It is not used, the word is used for the human. It describes the kind of joy experienced only by the God or the dead. மரித்து போயிருக்கிற சமுதாயத்தை எழுப்புகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஜனங்க இயேசுவின் பின்னால போக ஆரம்பிச்சாங்க. Praise the Lord. நம்மளும் அப்படிதான் வந்திருக்கோம். Praise the Lord. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையில் உலகமே பின்னால், சிலுவையில் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வருகின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இங்கே ஒரு காரியத்தை அவர் விளக்கமாய் சொல்கிறார். Blessed implied an inner satisfaction and sufficiency that did not depend on outward circumstance for happiness. This is what the secret of this message. திரும்பி சொல்றேன். Blessed implied an inner satisfaction and sufficiency. ஆசீர்வாதம் என்பது நமக்குள்ளாக திருப்தியோ அல்லது போதும் என்கிற காரியமோ ஒரு நாளும் வராது. And did not depend on outward circumstance for happiness. This is what the Lord offers those who trust Him.
இந்த செய்தி மூலமாக இதைத்தான் சொல்ல விரும்புகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who mourn, and they shall be comforted. Blessed are the meek, for they shall inherit the earth. இப்படி ஒவ்வொரு காரியத்தை அவர் விளக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப இதுல சொல்லுகிற ஒரு இன்னொரு முக்கியமான காரியம், the Beatitudes describe the attitude that ought to be in our lives today. 4 attitudes are described by Jesus Christ. 4 விதமான குணாதிசயங்களை இயேசு இந்த பிரசங்கத்துல வெளிப்படுத்துகிறார். முதல்ல 4 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் ஒண்ணா நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது ஒண்ண பிடிச்சி ரொம்ப தூரம் பேசிட்டு கடைசியில டைம் இல்லைன்னு போயிடுவேன். அதுதான் முதல்லயே எழுதிங்க, சரியா? ரைட். முதலாவது, our attitude towards ourselves. நம்முடைய குணாதிசயங்கள் நம்மை குறித்து எப்படி இருக்கிறது? our attitude toward ourselves. இது எங்க இருக்குன்னா 5:3 ல பார்க்கலாம். You can see on 5:3, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கலாமா? வாசிங்க. இப்போ இந்த ஆட்டிடியூட் நம்மை குறித்து வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது our attitude towards ourselves. நம்மை குறித்து நாம் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக இருக்கிறோம். உங்களை என்னைக்காவது நீங்களே திட்டிக்கிறது உண்டா? சொல்லுங்க. உங்களை நீங்களே திட்டினது உண்டா? யாராவது நின்று உங்களை நீங்களே திட்டிட்டு சொல்லுங்க பாருங்க, எல்லாம் சிரிப்பாங்க. நிமன்ஸ் போக வேண்டியது ஒன்று ஏறோ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. சொல்லுவாங்களா இல்லையா? நீ போய் ஏன்டா அப்படி பண்ண சொல்லி பாருங்க, ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லி பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு? You have to close watch yourself. இதுதான் கிறிஸ்துவுடைய ரகசியம். மற்றவர்கள் உன்னை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு முன்பதாக உன்னை குறித்த எண்ணம் உனக்கு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? Others should not condemn on you. Others should not give a false comments against you. மற்றவர்கள் உன்னை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் சொல்வதற்கு முன்பு நீங்கள் உங்களை குறித்த குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏங்க பார்த்து போங்க அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம், நீ பார்த்தே போ. அதான் சொல்ற. யாரும் உன்னை குறித்து குற்றம் சொல்லாதபடிக்கு சொல்ற, நிற்கிற நான் தானே விழாதபடி எச்சரிக்கையா. இந்த வார்த்தை யார் சொல்லுவா? இந்த வார்த்தை யார் சொல்லுவா? நீங்க சொல்லுங்க. I am steady. Don't touch. I am steady. சிரிப்பு வரும். பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி? யாராவது சொல்லியிருக்காங்களா முன்னாடி? Don't touch. I am steady. அப்படின்னு அப்படியே சொல்லுவார். I am steady. I am steady. I am steady. அவர் ஸ்டடியா இருக்கிறார். நம்ம தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அவர் ஆடிக்கிட்டே வருவார். ஏன்டா பார்த்து போங்க. அவரை பார்த்ததுனால தான் நம்ம ஆடுறோம், தெரியாதா? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை எல்லா இடத்துக்கும் பொருந்து பாருங்க. அதான் மனுஷன் சொல்றான், if you finger out someone, remain 3 fingers about you. ஒரு கையில நீ ஒருத்தனை குற்றம் சாட்டும் போது 3 விரல் உன்னதான் காமிக்குது, நீ சரியாடான்னு தான் காமிக்குது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு உன்னை அதிகாரியாய் வைத்தது யார்? உன்னை குறித்து முதலாவது நீ அறிந்து கொள். Our attitude towards ourselves. அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் பாருங்க. To be poor in spirit means to be humble. To be humble. ஒருத்தங்க ஆலோசனை சொல்றது, என்ன கூப்பிட்டு யாரையாவது பிரதர் வந்து புத்தி சொல்லுங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு அந்த வேலை அப்படின்னு அது வந்து ஒரு தாழ்மையா கூட இருக்கும். நீ சொல்லி பாருங்க,
யாருக்காவது புத்தி சொல்றது உங்களை கூப்பிட்டு பிரதர் வாங்க ஒரு புத்தி சொல்லுங்க பிரதர், போய் அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்லுங்க பிரதர்னா நமக்கு எதுக்குங்க வம்பு? ஹம்பிள்ங்கிற வார்த்தையை விட நமக்கு எதுக்கு வம்புங்கிற வார்த்தை தான். ஹம்பிள் விட வம்பு வந்துடும், அதெல்லாம் வேண்டாம். அப்ப என்ன சொல்றாரு? To be poor in spirit means to be humble, to have the correct estimate of oneself. ஒருவனை குறித்து சரியாக தீர்மானிக்கிற எண்ணங்களை கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நமக்கு இருக்கிற குணாதிசயம். our attitude towards ourselves. ஒருத்தர் நம்ம ஒரு சரியாய் தீர்க்கிறவர்களாய், சரியாக கணித்து சொல்லுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். that is very important. அதான் கிறிஸ்டியன் லைஃப்ல மட்டும் தான் சொல்றேன், வேற எந்த இடத்துலையும் சொல்லல. முதலாவது அடுத்தவங்க கண்ணுல இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது அதிகமா இருக்கு. அடுத்தவங்களை குற்றவாளியா தீர்க்காது. அப்ப உன்னுடைய ஆட்டிடியூட நீ ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோ. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஜனங்க அவங்க கூடியிருந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசுடைய முதல் உபதேசம் பிரசங்கம் என்ன சொல்லுது? நீ மற்றவர்களை பார்க்கறதுக்கு முன்னால ஒன்ன நீ பார்த்துக்கோ, ஒன்ன நீ சரி பண்ணிக்கோ. நீ சரியா இருந்தா தான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லலாம், ஆனா வேண்டாம், அதுக்கு அவர் இருக்க. நீ சொல்லாத. Don't ever counsel anyone. Just look after our attitude towards ourselves. Don't ever try to correct others. இதுதான் இது ஒரு காரணம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லி தரட்டுமா? ரோமர் 12:3 எடுத்து இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உடையவர்களாய் எண்ண வேண்டும். இது பாத்தீங்கன்னா இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொன்ன இல்லையா, நீ வெறும் 3 படிச்சா மட்டும் விளங்க. 3 முதல் 8 வரைக்கும் வில்லுவி வாசி. சரியா? வீட்டுல போயிட்டு ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 12 verses 3 onwards till 8. இதுல நான் உங்களுக்கு அந்த 3 இருந்து 8 வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறதுன்னு நான் சுருக்கமா சொல்லிட்டுமா, எழுதி கொடுங்க. Live in humility. Live in humility. H-U-M-I-L-I-T-Y. Humility. Live in humility. முதல் காரியம். இரண்டாவது, see yourself as God sees you. தேவன் பார்க்கிற பிரகாரம் நீ உன்னை பார்த்துக்கொள். தேவன் எப்படி பார்க்கிறாரு? Live in humility. See yourself as God sees you. இரண்டாவது பாயிண்ட். தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரு சொல்லுங்க. தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் சொல்லுங்க. என்னதான் நீங்க வஸ்திரங்களை உடுத்தி மேன்மையாக உங்களை எக்ஸ்போஸ் பண்ணாலும் வார்த்தை சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவர் இருதயத்தை பார்க்கிறான். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. சரியா? சும்மா சொல்லி பாருங்க. This is very important in spiritual life. ஒருத்தர் சொல்றாங்க, நான் உங்களை பார்க்க விரும்புகிறோம். We want to see you. How great are you? What is the personality? What is the strength? Just try to demonstrate. அப்படிங்கும்போது என்ன செய்வீங்க? உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்?
வீட்டில் இருக்கிறதுலேயே உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு உயர்ந்த அளவில் நின்றுட்டு இருப்போம், அழகா நின்றுட்டு இருப்போம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, see yourself as God sees you. நீ உன்னை எப்படி பார்க்கணும்? அவர் கடவுள், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறார் அப்படி நீ மற்றவங்களை பார், உன்னை நீ பார். அப்படிங்கும் போது ஒரே ஸ்டெப். எதுக்குன்னே அந்த கோட்டை போட்டு வந்துருக்கீங்க? நாங்கள் உங்க கோட்டை பார்க்க வரல, உங்க இருதயத்தை தான் பார்க்க வந்துருக்கோம். என்ன ஆயிரும்? ஒன்னும் யோசிச்சு பாருங்க, எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்போ don't ever respect an outward person but the inner heart. இருதயத்தை பார்த்து ஜனங்களை இட போடுங்க. வெளி தோற்றத்தை பார்த்து நீங்கள் உங்களை தீர்ப்பு செய்யாதீர்கள். ஒருவனையும் வெளி தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்யாதீங்க. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறவர்களை பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கிற ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறோம், ஒரு மனுஷனை எப்படி கவனிக்கிறோம்? How we receive a person, how we respect a person. Only the word attitude, we look always outward appearance, but outward appearance never help the person to enter into heaven. வெளி தோற்றம் தேவ ராஜ்யத்துக்கு நேராய் உன்னை நடத்த முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். You clean in your heart. Whatever you are doing the outward, nothing is materialized, but you have to express your heart what God sees you. கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். Live in humility. See yourself as God sees you. மூணாவது, try to honor other people. ஜனங்களை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. You try to honor other people. ஜனங்களுக்கு ஒரு கனம் கொடுங்க. You give the honor. This is very, very important. Honor other people. யாரா இருந்தா நான் போன வாரம் சொன்னேன், appreciate is very, very important. Appreciation is very, very important. The same way, honor other people. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு மரியாதை நம்ம கேட்டு வாங்கணும். தம்பி, praise God. That is what the world today. படிக்க மூளை இல்லாம போயிடும் நினைக்கிறேன், நான் கரைஞ்சிரும் நினைக்கிறேன். வேதம் சொல்லுது, நீ நன்றாக இருப்பதற்கும் நீடித்த நாள் வாழ்வதற்கும் முதலாவது தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. You honor your parents. பிள்ளைகளை பாருங்க, இந்த வயசுலேயே உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கனம். இது இன்னொரு பிரச்சனை தெரியுமா? இந்த சொசைட்டியில பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக வந்தாதான் பிரச்சனை. தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வர்றது பிரச்சனையே இல்லை. சரியா? இந்த ஆட்டிடியூட் முதலாவது வரணும். நம்மை சுற்றியும் பார்க்கணும். We have to see around. நம்ம பக்கத்தில் என்ன நடக்குது? அன்னைக்கு ஒரு நாள் பாருங்க, இந்த செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையா சொல்றேன், ஒரு பொண்ணு தலை தூக்காம அப்படியே எனக்கு உள்ள உருகி போச்சு. எப்படியாவது அந்த பொண்ணை வாழ்த்தி கூப்பிட்டு ஆனர் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள் ஆபீஸ் ரூமுக்கு அம்மா டைட் கொடுக்கும்போது இதுவும் கூட வந்துச்சு. ஏம்மா மெசேஜ் எல்லாம் எடுத்துறியா? எஸ் அங்கிள். இப்படி இந்த நோட்டு இப்படி போயிடுச்சு. எஸ் அங்கிள். கொண்டா பார்க்கலாம். நல்லா கோலம் போட்டு வச்சிருக்கு. 18ஆம் தேதி ஒரு கோலம், 25ஆம் தேதி, அதாவது வாரம் வாரம் ஒரு கோலம். 4 புள்ளி 5 புள்ளி 8 புள்ளி பார்த்தேன். ஏன்டா உனக்கு இந்த வேலை போட்டுக்கிட்ட தலையில கீழே குமிஞ்சு எழுதுறதெல்லாம் பிரச்சனை தான் நினைச்சுக்காதீங்க. பக்கத்தில் பார்க்க, உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு பக்கத்தில் கவனிக்கணும். உங்களை தான் சொன்னேன். என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்க. You have the responsibility. Each and every person having the
responsibility what is happening around us. சரி பார்த்து ஈ உள்ள பூந்து இதோடய போயிடும். பிரசவம் போதோ இல்லையோ நம்ம ஆள்ல ஈல விடுங்க. அடுத்த நிறைய சொல்றாரு, celebrate diversity and strive for unity. இவைகள் மிக முக்கியமான காரியங்கள். Live in humility, see yourself as God sees you, honor other people, celebrate diversity and strive for unity. இதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3 தொடங்கி 8 வரைக்கும் இருக்கிற காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள், through Jesus we have received abundant grace and the gift of righteousness. This grace does not give us license to sin. அதான் சொல்றாரு. This grace does not give us license to sin, but grants us the freedom to live and grow in godliness. எழுதுறீங்களா? இது ரொம்ப முக்கியமான இடத்துல வந்திருக்கிறோம். இந்த மலை பிரசங்கத்துல இயேசு ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? அந்த வார்த்தை பாருங்க. Through Jesus we have received abundant grace and the gift of righteousness. Through Jesus we have received abundant grace and the gift of righteousness. This grace does not give us license to sin. This grace does not give us license to sin, but grants us the freedom to live, and grow in godliness. பின்னால் பார்க்க முடியுதா? The letters you can see, close watch பண்ண முடியுதா? அதான் நான் அதோட கூட நானும் நிறுத்தி நிதானமா சொல்லிட்டு வரேன். This grace does not give us license to sin, but grants us the freedom to live and grow in godliness, love, humility and unity are to motivate godly living. Humility and unity are to motivate godly living. Godliness prefers others. Godliness prefers others, does not abuse freedom, and honor others in the body of Christ. Godliness prefers others, does not abuse freedom, and honor others in the body of Christ. எழுதிட்டீங்களா? இப்போ திரும்பி 5:3 வந்துருவோம். To be poor in spirit means to be humble, to have correct estimate of one's. Other Romans chapter 12 verses 3 to 8 வரைக்கும் பார்த்தோமா? அது ஒரு கான்செப்ட்.
இதுக்குள்ள அது ஒரு கான்செப்ட். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it does not mean to be poor spirited. ஆவியில எளிமையா இருங்க அப்படின்னா ஆவிய கொஞ்சமா பெற்றுக்கிறது இல்ல. It does not mean to be poor spirited. இது ரொம்ப பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஆவியில எளிமைனா எப்படி? கொஞ்சமா அந்நிய பாஷை, கொஞ்சமா அபிஷேகம், கொஞ்சமா ஜெபம், கொஞ்சமா ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும். தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். அது என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து is the opposite of the word's attitude of self praise. Self praise, நம்மை நாமே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு, நம்மை நாமே மேன்மைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, நான் உயர்ந்தவன் என்று என் சமுதாயத்தில் நம்மை காண்பிக்கிறவர்களாய் அல்ல. இந்த பிரசங்கத்தை சீஷர்களுக்கு இயேசு சொல்லுகிறார். சீஷர்களுக்கு சொல்லுகிற பிரசங்கத்தை ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, எந்த நிலைமையிலும் நீ என்ன செய்யக்கூடாது, உங்களை நீங்களே செல்ஃப் பிரைஸ் பண்ணிக்க கூடாது. நான் போய் இந்த பட்டணத்துக்கு போனேன், இவங்களை ஜெபம் பண்ணேன், இவங்களுக்கு சுகம் ஆச்சு அப்படின்னு சொல்லாத. உன்னை குறித்த சாட்சியை ஆவியானவர் சொல்லுவார். உன்னை குறித்த சாட்சியை நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் தானா சொல்லுவாங்க. நீ போய் ஒரு புத்தகத்தை போட்டு அந்த சாட்சி போடாத. Don't ever have the self praise. ஒருவேளை உங்களுக்கு டிவி சேனல் இருந்துச்சுன்னா அந்த டிவி சேனல்ல யாரெல்லாம் சுகமானாங்களோ அவங்களை எல்லாம் காமிக்காதேங்கிற. ஏன்னா அதுவும் உனக்கு சம்பந்தமே இல்லை. அற்புதம் செஞ்சவர் தேவன். ஆனா அந்த டிவி சேனல்ல யாரை பத்தி சாட்சி கொடுக்குறாங்க? நான் இந்த ஊழியத்துக்கு போனேன், பிரதர் ஜெபம் பண்ணாரு, சுகம் ஆச்சு. இது மனுஷனை உயர்த்துகிறதா இருக்கிறது, தேவனை அல்ல. அது சொல்ற ஆவியில எளிமையா இருப்பான். ஆவியில எளிமையா இருந்தா இன்னும் கிருபையை கொடுப்பார், இன்னும் வரங்களை கொடுப்பார், இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். Don't ever abuse yourself. Many people, but you have to be correct yourself. மற்றவங்களை தூசித்து உன்னை மேன்மைப்படுத்தாத, மற்றவர்களை குற்றப்படுத்தி உன்னை உயர்த்தாத. இதுதான் அவர் சொல்லுகிற காரியம். Those who poor in spirit. அடுத்த காரியம் சொல்றார். Poor in spirit is the opposite of the word's attitude of self-praise and self-assertion. நம்மை குறித்த சாட்சி நாமாகவே சொல்லுகிறமா இருக்கக்கூடாது. அது அடுத்த ஸ்டெப் கொண்டு போறாரு பாருங்க. Poor spirited and have no backbone at all. No backbone. Poor in spirit is backbone. உங்களை தாங்குகிறதா இருக்கக்கூடாது. It's not a backbone of your life. It is not a false humility that says, I am not worth anything, I can do anything. It is honesty with ourselves. We know ourselves, accept ourselves, and try to be ourselves to the glory of God. இதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். திரும்பி ஒரு தடவை சொல்றேன். This is not a false humility that says, it is not a false humility that says, I am not worth anything. முதலாவது, I am not worth anything. நான் எதற்கும் தகுதியானவன் அல்ல. ஏன்னா என்னை நடப்பிக்கிறவர், இதை செய்ய தூண்டுகிறவர் ஆவியானவர். சொல்றோமா இல்லையா? சொல்ல முடியுமா? என்னால முடியாதுங்க, வேணா ஜெபிக்கலாம், அவர் நினைச்சா நடக்கும். It is not from my side, it is not from our side. Maybe God can do. ஜெபிக்க வரும்போது ஜனங்கள் என்ன சொல்றோம்? It is not from our side. எங்க வேலை உண்மையா ஜெபிப்பது, சபையாளாகிய நாங்கள் ஜெபிப்பது. ஆனால் கிரியை செய்கிறவர் கர்த்தர். சரியா? அப்புறம் அங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஆவியில நம்ம எளிமையாயிரும். நடக்குதா நடக்கலையாங்கிறத பத்தி நமக்கு அக்கறை இல்லை. உண்மையாய் கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் சொல்றாரு. கூப்பிட்டுட்டோம், பதில் கொடுத்துட்டாரு. பட் அதற்கு நீ சாட்சியா இல்லாம
அந்த பதிலை பெற்றுக்கொண்டவர்கள் எங்காவது இடத்துல சாட்சியா இருப்பாங்க. உங்களுக்கு அப்போ அதாவது எந்த நன்மையும் நீ செபித்து நடக்கிற அப்படிங்கும் போது அந்த நன்மையினால் உண்டாகிற பலனை நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை செய், பலனை எதிர்பார்க்காது. இருக்கா பைபிள்ல? நன்மை செய், பலன் எதிர்பார்க்காது. தண்ணீரின் மேல் உன் ஆகாரத்தை கூட ஒரு நாள் பலன் கொடுக்கும். அப்ப நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நன்மை செஞ்சுட்டு உடனே பலன் எதிர்பார்க்காது. நன்மை யாருக்கு செய்யற? யாருக்கு செய்யறோம் நம்ம நன்மை? மனுஷனுக்கு செய்யறோமா தேவனுக்கு செய்யறோமா? தேவனுக்கு தான் செய்யறோம். மனுஷனுக்கு எது செய்யமா தேவனுக்கு செய்யறோம். நன்மையை மனுஷன்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? மனுஷன்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. தேவன் அதை நமக்கு தருவார். தேவனால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒருத்தர் ஜெபிக்கிறோம், அவங்க வந்து நமக்கு சொல்லனா கவலைப்படக்கூடாது. சொன்னாலும் சரி சொல்லனா சரி, ஜெபிச்சோமா இல்லையா? நான் ஆசீர்வாதம் வந்துச்சு அசிஸ்டர் பண்றேன். பல முறை என்னை பார்த்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, நேரில் பார்த்தவங்க அப்படியே வெட்கப்பட்டிருக்காங்க, ஒதுங்கி நின்றுருக்காங்க. எனக்கு தெரியும் உங்க ஊழியத்தின் மூலமா எவ்வளோ ஆசீர்வாதம் நடந்திருக்கு பாஸ்டர். ஆனா வந்து சொல்றதுக்கு, சாட்சி சொல்றதுக்கு டைம் இல்லை. நான் சொன்ன டைம் வரும், டைம் வரும். அப்ப கேட்டுக்கிறேன் ரெண்டும் சேர்த்து. சரியா? டைம் வருமா வராதா? டைம் வரும். ஏன்னா டைம் இல்லை அவங்களுக்கு. ஏன் நமக்கெல்லாம் பாருங்க வேலை வெட்டி இருக்கு, அவங்களுக்கு டைம். நன்மை கர்த்தர் செய்த நன்மைகளை சபை முன்னால வந்து நின்று இந்த நன்மை எங்க அப்பா செஞ்சார், ஏசப்பா செஞ்சாரு, முதலாவது அவருக்கு நன்றி, ஜெபித்த சபைக்கு நன்றி. ஊழியர்களை சொல்லாதீங்க, ஜெபித்த சபைக்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தை ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் சாட்சி. அது தேவன் எவ்வளவு பிரியப்படுகிறார். அதான் ஆவியின் எளிமை, போர் இன் ஸ்பிரிட். அது இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, I cannot do anything. I cannot do anything. It is honestly with ourselves. We know ourselves. என்னை குறித்து எனக்கு தெரியும். யாராவது உங்களை ஜெபிக்க கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டாங்க, வேற வழி இல்லைன்னு ஜெபிக்க போனவங்களோட இருக்கீங்க. நமக்கு நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். என்னமோ கூப்பிட்டுட்டாங்க, வாங்க ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுவீங்க? நான் அதற்கு தகுதியற்றவள், நான் அதற்கு தகுதியற்றவன். அதுக்கு தேவன் அமைச்சிருக்காங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனா வந்து ஜெபிக்க மாட்டேன். பேப்பர்ல பேர் எழுதி ஜெபிக்கிறேன், நீங்க போங்க, கர்த்தர் செய்வார். We know ourselves. என்னை குறித்து எனக்கு தெரியும். Accept ourselves. என்னை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு தெரியும். And try to be ourselves to the glory of God. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்னால் முடிந்த வரைக்கும் நான் பாடுபடுவேன். இது மொத்தமா சொல்றேன். I am not worth anything. I can't do anything. It is honestly with ourselves. We know ourselves, accept ourselves, and try to be ourselves to the glory of God. இதுதான் ஒரு பெரிய கான்செப்ட். இந்த 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதை அப்படியே பிளாக் பண்ணிட்டு அடுத்ததுக்குள்ள போயிடுவோம். ஏன்னா எவ்வளவு பிரசங்கம் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க அடுத்தது 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் என்ன இருக்கு? அவர் attitude towards our sin. 4 முதல் 6 பாருங்க. வாசிங்க. 4 முதல் 6 வரைக்கும் வாசிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த 2வது காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, we mourn over sin and despite it, we see sin the way God sees it and seek to treat it the way God does. இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது இவைகள் நமக்கு
எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. Those who mourn are not necessarily people in behave, people how they behave, எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், எந்த நிலையிலே நடந்து கொள்ளுகிறார்கள். இப்ப இந்த இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை நாம் பார்த்த வரைக்கும் எல்லா நிலைகளிலும் ஜனங்களை ஒருமனப்படுத்தி இவர்கள் வாழ்க்கையில எந்த நன்மையும் இவங்க இழந்து போகக்கூடாது. இந்த பிரசங்கத்தின் வழியாக இந்த பிரசங்கம் முடிகிற பொழுது இவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் தேற்றப்பட்டவர்களும் உருவாக்கப்பட்டவர்களும் உருவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களுமாய் இவர்கள் மாற வேண்டும் என்கிற சிந்தை அல்லாமல் வேறு சிந்தை கிறிஸ்துவுக்குள் ஏற்படவில்லை. இது இரண்டாவது காரணம். முதலாவது பிரசங்கத்தை அவ்வளவு நேரம் சொன்னீங்க, இரண்டாவது ஷார்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. Meekness is not a weakness. அவ்வளவுதான். Meekness is not a weakness. For both Moses and Jesus were meek men. M-E-E-K, meek. எனக்கு இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன். இத்தனோண்டு விளக்கம் சொல்லிட்டு அடுத்தது ஜம்ப் பண்ண போறாருங்கிறனால தான் கொஞ்சம் பெருமையா எடுத்தாரு பாயிண்ட். வாசிங்க நம்பர்ஸ் 12:3 எடுத்து பாருங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். உங்களுக்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த குணாதிசயத்தை நீங்க எப்படி நீங்க எடை போடலாம், இந்த குணாதிசயத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூட எப்படி வாசிக்கிறது. 12:3 வாச விளங்க, 12ஆம் அதிகாரம் 1 to 16 வாசான விளங்க. என்ன ஆகும்? நம்பர்ஸ் 12:1-16. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஹீலிங் ஆகும். மீக்னஸ் என்ன ஆகுது, இப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அப்படிங்கும்போது மோசே எடுத்துங்க. மோசே யாரு? மோசே யாரு? உங்களையே கேள்வி கேட்கிறேன். மோசே யாரு? இப்பதான் படிச்சோம். அது வேண்டாம், 12:3 வாசிக்க தெரியும். யாரா படிங்க, வாசிமா. சரி, இப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4 என்ன சொல்லுது? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிக்கும். மோசே பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் இது யாரு? மிகுந்த சாந்த குணம் உள்ளது. கானானுக்கு போனாரா? அதான் என் கேள்வி. சொல்லுங்க. வேதம் என்ன சொல்றது? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பாங்கன்னு இருக்கு. அதுக்கு ரெக்கார்டு வேற. என்னாகும் 12:3 பூமியில் எல்லா மனுஷர்களும் மோசே மிகவும் சாந்த குணம் உள்ளவன். ஏங்க கானானுக்கு போல? அப்படி சாந்தமா இருக்கிற மனுஷனை தான் கோபமா மாத்திட்டாங்க. யாரு? ஜனங்க. புரியுதா? அவன் சாந்த குணம் உள்ளவன் தான். ஆனா இவங்க நடத்திட்டு போனாங்க பாருங்க ஜனங்க. இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் கானானுக்குள்ள சேர்க்கணும், பரமா கானானுக்குள்ளன்னு கூட்டிட்டு போய் பாஸ்ட் ரொம்ப நல்லவங்க. 2 பேர் பாருங்க, என்னையும் சேர்த்து சொல்றேன். ரொம்ப சாந்தம், கோபமே வராது. ஆனா கோபம் வரும் எப்போ? 10:30 மணி சர்வீஸ்க்கு 11 மணிக்கு வந்தா போரும் போகும். கோபம் வருது இல்ல? ஏன் நான் பாஸ்ட் கோபப்படுறாரு? அவர் சாந்தம் உள்ளது. பாஸ்டர்கள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர்கள் எல்லாம் சொல்லுங்க. பாஸ்டர்கள் எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர்கள் எல்லாம் சாந்த குணம் உள்ளவர்கள். அவங்கள கோபப்படுத்துற வேலை விசுவாசிகளுக்கு இருக்கு. அவங்க ரத்தப்படி எங்க மேல, அவங்க மேல கேட்காம நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிடுறோம். முடிஞ்சு போச்சா? சொல்ல மாட்டீங்களா? சரி, ஏன் பிரச்சனைன்னு சொல்லட்டுமா? அது ஏன் பிரச்சனை சொல்லட்டுமா? திஸ் இஸ் ஹீலிங் மெத்தட். இந்த சாந்த குணம் அப்படிங்கிறது ஒரு ஹீலிங். எப்படி? ஹீலிங் அண்ட் ரிப்பன்டன்ஸ் அண்ட்
humility. Healing, repentance and humility. இது வந்து சாந்த குணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிவைன் ஹீலிங். டிவைன் ஹீலிங் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து மிகவும் சாந்த குணம் உள்ளவர். இயேசு யாரு? மிகவும் சாந்த குணம் உள்ளவர். எப்போ கழுத்தை முறுக்கி அடிச்சாரு? எங்க? தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தினாலே அங்கு விற்கிறவர்களையும் வாங்குகிற காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் மிருகங்களை விற்கிறவர்களையும் அவங்க என்ன செஞ்சாரு? அதெல்லாம் தள்ளி விட்டு அவங்கள சவுக்கு எடுத்து அடிச்சாரு. அப்ப ஏசாமி சாந்தோனையே எதுக்கு கைத்தை முறுக்கி அடிக்கிறாரு வியாபாரிகளை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கோபம் வர வச்சது யாரு? ஜனங்க தானே. புரியுது உங்களுக்கு? மோசேக்கும் சாந்தம் இருந்துச்சு. இந்த ஜனங்க முறுமுறுத்து வணங்கா கடுத்த ஜனங்களா பண்ணி 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 மோசே கோபம் வந்துருச்சு. இந்த ஜனங்க என்னடா இப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு திரும்பி போய் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்க தண்ணின்னு உயிர் எடுக்கிறாங்க ஆண்டவரே. மோசே போய் நீ கண்மலையோட பேசுப்பா, பொறுமையா அந்த சாந்த குணத்தோட போய் பேசுப்பா. என்ன சாந்த குணம் அடிக்கிறான் அந்த கண்மலை. தண்ணீர் புறப்பட்டு ஜனங்க திருப்தி அடிச்சுட்டாங்க. ஆனா இவன் கானானுக்குள்ள போகல. மவுண்ட் நேரோட நின்றுட்டான். நீ கானானை பார்ப்பாய், உள்ளே பிரவேசிப்பது. ஏன்னா அந்த சாந்த குணம் என்ன ஆயிடுச்சு? உங்ககிட்ட இருந்து வெளியே போயிடுச்சு. The healing is not work out in you. The humility is not in you. ஏன்னா வெளியே போயிடுச்சு. ஜனங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஒருத்தன் சொன்னா, டாக்டர் வெட்டனரி டாக்டர் போனான். ஒரு நாய்க்கு தினம் பிஸ்கட் போடுறேன் டாக்டர். நல்ல விஷயமாச்சே, அது கடிச்சிருச்சு டாக்டர். கூட ஊசி போடலாம், ஊசி போடலாம், ஆன்டிராபிஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஊசியை குத்த டாக்டர் ஒரு நிமிஷம் குத்தத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னப்பா சொல்லுப்பா, தினம் பிஸ்கட் போட்டாங்க, ஏன் அந்த நாய் என்ன கடிச்சிச்சு சொல்லுங்க. டாக்டர் பார்த்தார், ஊசியை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? ஏய், கடிக்கிறது நாய் குணம் அப்படின்னு. கடிக்கிறது பிஸ்கட் நான் போடுறேன், அது ஓம் குணம். டெய்லி பிஸ்கட் போடுறது ஓம் குணம். ஆனா கடிக்கிறது நாய் குணம். பிஸ்கட் போட்டதுனால ஓம் குணம் நாய்க்கு வந்துருமா? சொல்லுங்களேன். அது குணம் என்னது? கடிக்கிறது தான். அதுக்காக ஒரு நாள் நாய் திருந்தும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு காரியம் மோசேக்குள்ள என்னாச்சு? அவன் மனுஷங்க தான், அவங்க அப்படித்தான் குழம்புவாங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீ உன்னுடைய ஆட்டிடியூட்டை மாத்திக்கிறாங்க. எங்க வரோம்? முதல் காரியம் சொன்னேன், அவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவர் செல்ஃப். யார் என்ன பேசினாலும் நீ கோபப்பட. ஏசாமிக்குள்ள அந்த குணாதிசயம் இருந்துச்சா இல்லையா? அதாவது தேவாலயத்திற்குள்ளே விற்கிறவர்களையும் வாங்குறவனையும் பார்க்கிற கோபம் தன்னை அடிக்கிறவங்க மேல வரல. இல்லை சொல்லுங்க. நம்ம என்ன செய்வோம்? ரோட்டோட்ட சண்டை போட்டுக்கோன்னா நம்ம பாட்டு பேசாம போயிடுவோம். ஆனா அதே கல் எடுத்து நம்மளை அடிச்சா நம்ம கோபம் வரும். ஆனா இயேசு என்ன செய்கிறார்? தேவனுடைய ஆலயத்தை கல்வர் குகை ஆக்குகிறார்களே என்று அவங்களை கோபப்பட்டாரு. ஆனா இங்க பாருங்க, தன்னை அடிக்கிறவர்களை அவர் மன்னிக்கிறார். அந்த இடத்துல சாந்த குணம் காமிக்கிறார். சபையை குறித்த பக்தி வைராக்கியம் எப்படி செய்ய வச்சிச்சு? நீ என்னன்னா செய்யுங்க, ஆனா பிதாவுக்கு மட்டும் எதையும் செய்யாதீங்க. ஏன்னா அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் விடுவிக்கிறவர். நீங்க யாருக்கு வேணாலும் என்னன்னா செய்யுங்க, ஆனா தேவனை குறித்த விஷயத்துல பயபக்தியா இருங்க, நடுக்கத்தோடு அவர் ஆராதிங்க. நீங்க மனுஷனுக்கு செய்யறத தேவனுக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. ஒரு காரியம் எதிர்பார்ப்பவள ஆண்டவர் நான் சபைக்கு வரமாட்டேன் 2 நாள் கோபம் ஆண்டவர் மேல. கோபப்படாத, சாந்த குணம் எல்லாத்துக்கும் தெரியட்டும். கோப குணம் வேண்டாம், அதுபோல சாந்த குணத்தை வச்சுக்கோ. இப்ப இங்க பாத்தீங்கன்னா this passage relate how Moses sister Miriam was healed of leprosy. இந்த மாதிரி ஒரு வியாதி வருது. யாருக்கு? மோசேயுடைய சகோதரிக்கு ஒரு வியாதி, லெப்ரசி வருது. ஏன் வருது தெரியுமா? மோசேயை பத்தி பேசுறாங்க. தேவன் பார்த்தார், அந்த அம்மாவுக்கு ஒரு வியாதியை வர வச்சுட்டார்.
ஆனா மோசேயுடைய சாந்த குணம் தன் சகோதரிக்காக ஜெபிக்கிறார். அந்த வியாதி நீக்குகிறது. இது எதை குறிக்குது? ஹீலிங், repentance and humility. அவங்களுக்கு இது ஒரு பாயிண்ட். ஏன் சொல்றேன்னா, பல நேரங்கள்ல உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாய் தூசிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். எதுக்கு சொல்றாரு இதெல்லாம்? உங்களுடைய சாந்த குணம், அது your patience. இது இரண்டாவது attitude towards our sins. அடுத்த ஸ்டெப் our attitude towards the Lord. ஏழாவது வசனம் பாருங்க. இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருக்கா? சத்தமா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Praise the Lord. கடந்தவங்களுக்கு இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில மூன்றாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா, we experience God's mercy when we trust Christ. கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவர்களாய் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் இரக்கத்திலே நாம் ஒவ்வொரு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 7 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் Acts chapter 15 verses 9, Romans chapter 5:1. 3 வசனங்களை நீங்கள் முதல்ல எழுதி கொள்ளுங்க. மூணுல எதை வாசிக்கிறதுன்னு தெரியாது. இந்த 3 வசனங்களை சொல்லுது our attitude towards the Lord. We experience God's mercy when we trust Christ. Ephesians 2:4-7. And He gives us a clean heart. Acts chapter 15 verses 9. நீங்க தேட வேண்டாம்னா நானே சொல்லிட்டு இருக்கேன். மூணாவது and peace within. Romans chapter 5 verses 1. But having received His mercy, we then share His mercy with others. இப்ப நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அந்த இரக்கத்தை வைத்து என்ன செய்யலாம்? When we receiving the mercy, but having receiving His mercy, we then share His mercy with others. நீங்கள் தேவனிடத்தில் என்ன பண்றீங்க? இரக்கம் பெறுறீங்க. என்ன செய்யலாம்? மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷன் ஒரு மனிதனிடத்துல கடன் பண்றோம், எவ்வளவு அவன் முழு நிர்வாகத்தையும் இரக்கத்தை வச்சு விட்டுட்டான். நீங்க ஒண்ணும் கொடுக்க வேணாம் போன ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய தொகை கடன் பெற்றிருக்கிறான். அவன் கூட சொல்லிட்டப்பா நீ இதை கொடுக்க வேண்டாம், என்னமோ என் மனசுல உனக்கு இரக்கம் செய்யணும்னு ஒரு மனசு எனக்கு இருக்கு, ஆக என்ன செய்ய வேண்டாம், நீ அதை திருப்பி கொடுக்க வேண்டாம், நீ போ, you are free from this debts சொல்லி அனுப்பினான். இவன் வந்துகிட்டு இருக்கான் பாருங்க. இவங்கிட்ட கடன் பட்டவங்க 4-5 பேர், கொஞ்சம் சின்ன சின்ன சின்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு 5000 தள்ளி விட்டாரு. இவர் 50-50 ரூபாய் 4 பேருக்கு கடன் கொடுத்துருக்காரு. வரும்போது என்ன செய்யறாரு? அந்த 50-50 ரூபாய் கடன் வாங்கினோட கழுத்தை பிடிச்சு நசுக்கிறாரு. நடக்குதா? இவருக்கு ஒரு இறக்கம் கிடைச்சிருக்கு. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? 5000 ரூபாய் நமக்கு மன்னிச்சிருக்கிறாரு, 50-50 200 ரூபாய் தானே போகட்டும் அப்படிங்கிற இறக்கம் இவனுக்கு வருது. இவன் இரக்கம் பெறுகிறான், பட் இவன் இரக்கம் செய்யவில்லை. இந்த செய்தி யாரு கிடைக்குது? 5000 கொடுத்து போய் சேர்த்தான். சொல்றான், நான் உனக்கு இதை மன்னிச்சேன், ஆனா நீ இதை மன்னிக்கிறியே. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நம்மை பெரிய பெரிய காரியத்திலிருந்து நம்மை மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஆனா நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது சரிதானே?
நம்ம செஞ்சதெல்லாம் கணக்கு போட்டோம்னா இந்த தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் கணக்கு கொடுக்கணும் சாமி. அவ்வளோ செஞ்சிருக்கணும். ரத்தத்தை சிந்தி மன்னிச்சிட்டார். கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், உன் யோசனை, பொல்லாத யோசனைகள், பொல்லாத சிந்தனைகள், தாறுமாறான வாழ்க்கை, தடுமாற்றமான எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து இருக்கிறார். ஆனால் உனக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் உன் சபையில் உன்னோடு விசுவாசியா இருக்கிற இடத்துல ஒரு சிறு குழப்பம் உண்டானால் அவைகளை மன்னிக்க நிர்வாகம் இல்லாத உன்னை இயேசு எப்படி மன்னிப்பார்? இதான் நிர்வாகம். அப்போ ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லார்ட். தேவன் எனக்கு மன்னித்தது போல. நீங்க பாருங்க, சீசர்களுக்கு என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்? நீர் எங்கள் பாவ கடன்களை மன்னித்தது போல நாங்களும் எங்கள் கடன்களை மன்னிக்கிறோம். இருக்கா இல்லையா? பரமண்டல ஜெபம் தெரியுமா? ஒரு நாள் சொல்றதே உத்தம் இல்லையா? எவ்வளவு பேர் தெரியும் பரமண்டல ஜெபம்? எவ்வளவு பேர் தெரியும்? நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறது போல, சொல்லுங்க சத்தமா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம். கடனாளினா யாரு? அன்பு செலுத்த கடனாளிகள், இரக்கத்தை செலுத்த கடனாளிகள், தயவு காண்பிக்க கடனாளிகள், பொறுமைக்கு கடனாளிகள், நிதானத்திற்கு கடனாளிகள். இதெல்லாம் கடன் தானே. இப்ப நமக்கு கடன்னா வேற ஒன்றுங்க. நீரும் எங்கள் பாவ கடன்களை மன்னியும், பாவ குற்றங்களை மன்னியும் சொல்றமா இல்லையா? அந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்துல ஓடுதா இல்லையா? அதான இயேசு சொல்லி கொடுத்தாரு. நீர் எங்களை மன்னிக்கிறது போல நாங்களும் மற்றவங்களை. How you forgive us, we want to forgive others. இருக்கா இல்லையா? இதுதான் தேவனுக்கும் சபைக்கும் தேவனுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற காரியம். இன்றைக்கு அவர் என்னை நினைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் என் பாவங்களை என்னை கழுவி இருக்கிறார், என்னை சுத்திகரித்து இருக்கிறார், தமது ராஜ்யத்திற்கு சொந்தமாய் என்னை மாற்றி இருக்கிறார். ஆனால் நான் மற்றவர்களை மன்னிக்க ஆயத்தமாயில்லை. அது நிர்வாகத்தை பொறுத்து. வேற ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லு விலகுங்கிற, அது வேற கதை. புத்தி சொல்லி விலகுங்கிற, நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம், நீங்க மன்னிச்சுட்டே இருங்கன்னா அது கதையா? ரெண்டு தரம் மூணு தரம் புத்தி சொல்லி விலகி இருக்கிற, அது திருந்தாத ஜென்மங்கிறார். அவங்களுக்கு நீ ஆலோசனை சொல்லாத, கவுன்சில் பண்ணாத, புத்தி சொல்லாத. புத்தி புத்தி சொல்றது யாரும் சொல்லுமா? புத்தி இருக்கிறது. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. சரியா? அடுத்த காரியம். But having received his mercy, we then share his mercy with others. We seek to keep our heart pure, that we might see God in our lives today. We became peacemakers in a troubled world and channels for God's mercy, purity and peace. இதான் தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற காரியம். இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. அடுத்த பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். Our attitude toward the world. உலகத்தை குறித்த காரியம். பாத்தீங்களா? இப்ப 4 காரியம் நடந்துச்சு. அவங்களுக்கு என்ன பிரசங்கம்? மழை பிரசங்கத்திலிருந்து என்ன எடுத்துக்கிறோம்? ஆமா 10, அதாவது 1 to 16 வரைக்கும் சொன்னேன் இல்லையா? முதல் காரியம் 3வது வசனம் 5:3. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 5:4-6. மூணாவது 5:7 to 9. சரியா? அப்புறம் அடுத்த காரியம் சொன்னேன் 4th one, our attitude toward the world 10 to 16. 10 முதல் 16 வரைக்கும். இது என்ன சொல்லுது பாருங்க. It is not easy to be dedicated Christian. உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க முடியாது? You cannot be a dedicated Christian. சரியா? வளர்ந்தா உங்களுக்கு இது தூபம் காட்டுகிற வேலை இல்லைங்க, ஆசாரியனுடைய வேலை. ஆசரிப்பு கூடாரத்துல தூபம் காட்டுறான் பாருங்க ஆசாரியன், அந்த காலம் வேற. ஆசாரியனும் மறைப்பான், ஆசாரியனுக்கு விரோதமா இருக்கிறவனும் மறைப்பான் அந்த காலத்துல. ஆனா அந்த நாட்கள் வெறும் தூபம் மட்டும் தான் காமிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா we bring the life in practical. அது சொல்றாரு பாருங்க. It is not easy to be a dedicated Christian. Christian can live but not a dedicated Christians. நீ உண்மையான கிறிஸ்தவனா,
அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவனா, ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவனா இந்த உலகத்துல ஒரு நாள் வாழ முடியாது. கஷ்டங்கிறது எப்படின்னா, the world is corrupt. இந்த உலகம் எப்படி இருக்கு? corrupt world. இந்த உலகத்துல போய் நீ சொல்லி பாருங்க, நாங்க உண்மையான கிறிஸ்தவங்க, அப்படி இடம் இல்லைன்றாங்க. இதுதானே? You cannot live in this world as a dedicated Christians. ஒரு பஸ்ல ஏறணும்னா ஒரு பஸ் பாஸ் வாங்குறதுக்கு 100 பொய் சொல்றோம். ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு 100 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு 100 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. This is the world. வேற வழி இல்லைங்க, செஞ்சுதான் ஆகணும். You cannot be a dedicated Christians. Dedicated Christians. It is not very easy. ஆனா அவர் சொல்றார், மலை பிரசங்கத்துல இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டேன்னு சொன்னாங்க, ஐயா என்ன ஆனாலும் சரி ஒரு சாகரமா சாகரம், ஆனா we want to be a dedicated Christians. சாகமும் ரெடியா இருக்கிறோம். அதோட 3 நாள் பசி இல்லாம, தூக்கம் இல்லாம, வீட்டை பத்தி என்ன இல்லாம, சிந்தனை இல்லாம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதை பத்தியும் கவலைப்படல. வசனம் உள்ள போனோடனே முடிவு பண்ணிட்டான், இனி இயேசுதான் என்னுடைய தெய்வம், நான் இவருக்காக தான் வாழ போறேன். இதுதான் மலை பிரசங்கத்துடைய ரகசியம். ஆனா இன்னைக்கு அநேக சபைகளிலே கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா, the mold is something different. ஒரு கிறிஸ்டியன் churches is not mold believers as a Christ. சரி, mold எப்படி அப்படிதான் உருவாக்குற பிள்ளைகளும் இருப்பாங்க. நீங்க ஒரு விசுவாசியை கேட்டா சொல்லுவாங்க, ரிச்சர்ட் கென்ஸ் அப்படின்னு ஒரு தேவ மனிதர், அவர் தன் புஸ்தகத்தில் எழுதுகிறார். ஒரு இடத்துல 57வது பக்கத்தில் எழுதுறாரு. ரிச்சர்ட் கென்ஸ் 57வது பக்கத்தில் எழுதுறாரு, you want to identify as a church, good church, you can see the believer's life. ஊழியக்கான கோட்டை போட்டு நல்லா பிரசங்கம் பண்ணுவான், ஏமாந்துடாத. அந்த சபை விசுவாசியை கூப்பிட்டு பேசிப்பாரு. இந்த பிரசங்கம் அவனை மாத்திருக்கும். பிரசங்கம் மாத்தலைன்னா இவன் பிரசங்கம் சரியில்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க, என்னையும் சேர்த்து சொல்லுங்க. ஒரு விசுவாசி, இந்த சபை விசுவாசியை வெளியே ஒருத்தன் பார்த்து கேட்கிறான், எந்த சபைன்னா நான் ஃபுல் காஸ்பல் டேபர்நாக்கிள் அப்படின்னு சொன்னா, ஓ ரைட் இப்போ பாஸ்டர் ஒரு மாதிரி தான் இருப்பார். இதுதானே 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும், 12 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும், பாஸ்டிங் இருந்தாலும், 40 நாள் உபவாசம் இருந்தாலும், இந்த சபையை வெளியே கொண்டு போய் எப்படிப்பட்ட சபை என்று காண்பிக்கிறது நீதானே. அதான் நாங்க சீடியை தூக்கிட்டேவா சுத்தணும். நாங்க மலேசியா போனோம், சிங்கப்பூர் போனோம், அங்க அற்புதம் செஞ்சார் ஆண்டவர் பாருங்கன்னு காமிக்கிறதுக்கு இல்ல. நீ கர்த்தர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், ஒரு விசுவாசிகிட்ட ஒரு கேள்வி கேள், நீ சபையில கற்றுக்கொண்டது என்ன? உன் வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? எந்த லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? உனக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா? உனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறாரா? வேத வசனம் உனக்குள் இருக்கிறதா? அப்படின்னா நானே சொல்ல மாட்டேன், எல்லாரும் யாருன்னா கேட்பாருங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாவம் நசுக்கி பாருங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? we have come from different attitude. பலவிதமான சூழ்நிலையில, பலவிதமான எழுத்துல, பலவிதமான எண்ணங்களில வருகிறோம். எல்லாருக்குள்ளும் ஒரே சிந்தை இருக்கணும்னு இயேசு விரும்புறார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா நமக்கு இருக்கான்னு பாருங்க. இருதயம் ஒண்ணா இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு வேறையா இருக்கலாம், சரீர பிரகாரமா. ஆவிக்குரிய சாப்பாடு ஒண்ணுதான். நான் உட்கொள்ளுகிற ஆகாரம் ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம். ஒரே ஆவியில தான் நிரப்பப்படுறோம். ஒரே மெய்யான தேவனை தான் வணங்குறோம். ஆனா ஏன் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது? ஏன் நம்முடைய குணாதிசயங்கள் மாறுபடுகிறது? ஏன் நமக்குள்ள ரட்சிப்பின் திட்டம் இல்லை? நீ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கா, இன்னைக்கு நான் மரித்தாலும் கிறிஸ்துவோடு சேருவேன் என்கிற நம்பிக்கை எவ்வளவு பேருக்குள்ள இருக்கு? இன்னைக்கு சொல்ல முடியுமா? அந்த சிந்தை இருக்கிறவன் எவனும் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறான். பேசலாம், 2 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. ஆனால் வேற வழி இல்லை. Our society is not a friend to God, not to God's people. The society எப்படி இருக்கு? தேவனுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களா சொசைட்டி? சொல்றோம். இந்த உலகம் அப்படி பேசு. என் பிள்ளை உலகத்துல தான் இருக்கான், அங்கிருந்து சில காரியங்களை கத்துக்கிட்டு வரான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட he learned something, but I'm telling you, our society is not a friend to God, not to God's people. நம்ம வாழ்கிற சொசைட்டி தேவ ஜனங்கள் இல்ல. என்ன கேட்டீங்கன்னா,
which is your society? Na, this is my society. Those who in the right spirit. நல்ல ஆவியில ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து என்ன இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிற சொசைட்டி என்னுடைய சொசைட்டி. சொல்லுங்க பாருங்க. You can give 100 excuses. God never accept all the excuses. உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போறோம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும்னா கிறிஸ்து தான் உனக்கு பாருங்க. அடுத்த காரியம் சொல்றாரு. Whether we like it or not. Whether we like it or not, this is our place what we receive the word of God. There is conflict between us and the world. Why? Because we are different from the world and we have different attitude. எவ்வளவு புரியுது நான் சொல்ற பிரச்சனை? இது இயேசு கிறிஸ்து சொல்றார். திரும்பி சொல்லுமா? It is not easy to be a dedicated Christian. Our society is not a friend to God or not to God's people. Whether we like it or not, there is conflict between us and the world. Why? Because we are different from the world and we have different attitude. உலகத்தோட உலகத்தை போல உலகத்தில் நடக்கிறவைகளை போல நானும் நடக்க முடியாது. உலகம் வேற, கிறிஸ்துவும் வேற. ஆமென் சொல்லுங்க. ஊரோட ஒத்து போயிரு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம்னு சொல்ல முடியாது. கல்லுதான், சிலைதான், சிலை வணக்கம் வேறதான், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. Praise the Lord. As we read the Beatitude, we find that they represent an outlook radically different from that of the world. The world prizes pride, not humility. The world endorses sin, especially if you get away with it. The world is at the war with God. The உலகம் தேவனோடு எப்பொழுதும் யுத்தம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கும். உலகம் தேவனோடு யுத்தம் பண்ணா நம்ம யாரு? தேவ ஜனங்கள். நம்மளும் அந்த யுத்தத்திற்கு உலகத்தோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். Every day we have a battle. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நமக்கு ஒரு யுத்தம், ஏதோ நமக்கு யுத்தம் நடக்குதுங்க. யார் கூட? பிசாசோட. யார் கூட? உலகத்தோட. நம்ம பிலீவர்ஸ் கூட இல்லை யுத்தம். ரட்சிக்கப்பட்டவங்களோட நமக்கு சண்டையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களோட நமக்கு கருத்து கான்ஃப்ளிக்ட் கிடையாது. ஆனா we have the conflict with the world because உலகம் வேற, நம்ம வேற. எவ்வளவு ஒத்துக்கிறீங்க? அப்படி எடுத்து நிற்போமா? கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. ஒப்புக்கொடுப்போம். Glorious God.